ஓகே, அதான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு விசேஷ அபிஷேகம் நமக்கு தேவை. அதனால் அந்த மீட்டிங் நான் வைக்கலான்னு இருக்கிறேன். அதுக்காக நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் அதை என்ன பண்ணணும், வைக்கணும்னு. இன்னும் நான் சொன்னேன், நான் அது இடம் இன்னும் சரியாக அமையலை. ஏன்னா இங்கே வச்சு நான் பண்ணுறதில்ல, வெளியே இடத்துல வச்சு, அப்போ அவங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு அனுபவம் கிடைக்கும், வரும். அதனால் வெளியே வைக்கலான் இருக்கிறேன். அதுக்கு இடம் பார்த்துட்ருக்குறோம். நான் கடைசி 1 மாதமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் நல்லவர், அந்த நல்ல ஒரு இடத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவார். அந்த இடத்துல வச்சு அந்த அபிஷேக கூட்டத்தை என்ன பண்ணுறேன், நான் நடத்துகிறேன். அதே மாதிரி ஜூன் 17ஆம் தேதி வெளியே போகலான் இருக்கிறோம். நம்ம சபையாக, ஆனால் இன்னும் எந்த இடம்னு சூஸ் பண்ணல. எல்லாருமே நம்ம மண்டே, ஜூன் 17 மண்டே வருது. அது என்ன இடம்னு சூஸ் பண்ணலை. பக்ரீத்து காலையில் போயிட்டு நைட்டே என்ன பண்ணிடுவோம், வந்துடலாம். எந்த இடம்னு செலக்ட் பண்ணல. பைசாவும் எவ்வளோ ஒருத்தருக்கு போடணும்னு என்ன பண்ணல. ஏன்னா இடத்த பொறுத்து நம்ம என்ன பண்ணிடுவோம், ஷேர் பண்ணி போட்டுருவோம் அப்படிங்கிறத குறித்து ஆலோசிச்சுட்ருக்கிறேன். ஆமாம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போதைய ஆயத்தமாக இருங்க. அது போகிறோம் அப்படிங்கிறத, அதுக்கான காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதனால தான் 1 மந்த்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அம்மா, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எலுமிச்சம்பழம் தெரியுமா? எலுமிச்சம்பழம் தெரியும். அது நீங்கள் காலையில் வேலைக்கு போகும்போது வெளியே டேபிள் என்ன பண்ணிடுறீங்க, வச்சிடுறீங்க. நல்லா மஞ்சள் கலராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். காயாக இருக்கா, பழமாக இருக்கா? பழமாக இருக்குது. மஞ்சள் கலர், நல்ல நல்ல மஞ்சள் அந்த எலுமிச்சம்பழம், லெமனு. அது நீங்கள் காலையில் வேலைக்கு போகும்போது இல்லை ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் டேபிளில் என்ன பண்ணிடுறீங்க, அதை வச்சுட்டு போயிடுறீங்க. ஈவினிங் வந்து பார்க்கும்போது அதனுடைய கலர் எப்படி இருக்கும்? எத்தனை பேர் கருப்பாக இருக்கீங்க சொல்கிறீங்க? ப்ரௌன் கலர் ஆயிரும், ஒரு ஸ்ட்ராங்காக ஆயிரும், கெட்டி ஆயிரும். அந்த பழத்துக்காக இருக்கிற தன்மையை என்ன பண்ணிடும், மாறிடும். ப்ரௌன் கலரில் ரொம்ப ப்ரௌனாக என்ன பண்ணிடும், காஞ்சி போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் வெயில் பட்டுச்சுன்னா ரொம்ப கருப்பாக ஆகிடும். சரி, அதே எலுமிச்சம் பழத்தை எடுத்து காலையில் நீங்கள் போகும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, போகிறீங்க. சாயங்காலம் வந்து பார்க்குறீங்க அந்த பழம் எப்படி இருக்குது. அது எப்படி? அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இல்லாமல் வெளியே இருந்தால் அதனுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை நாள் தான்? ஒரே நாள் தான். இதே அந்த எலுமிச்சம்பழம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போனோன்னே அதனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளோ நாள் ஆகுது? மனுஷன் கண்டுபிடிச்ச ஃப்ரிட்ஜுக்கே எலுமிச்சம்பழத்துக்கு உயிரை கூட்ட முடியும். ஒரு நாள் சாகிற எலுமிச்சை பழத்தை 7 நாள் எக்ஸ்ட்ராவே டைம் வச்சு 7 நாளுக்கு அப்புறம் தான் நீ சாகணும் அப்படிங்கிறத மனுஷன் கண்டுபிடிச்சு என்ன பண்ணியிருக்கிறான், வச்சிருக்கானா. அந்த மனுஷனுக்கு மூளையை கொடுத்த ஆண்டவர் உங்கள் ஆயுசை கெட்டிப்படுத்த வர மாட்டாரா? சாதாரண மனுஷனே ஒரு எலுமிச்சம்பழத்தை உயிரை, அந்த ஆயுசு நாட்களை, ஒரு லெமனுடைய வாழ்நாளை அவனால் கூட்ட முடியும் சொன்னா. நேற்று வச்ச சாம்பாரை இன்னைக்கும் சாப்பிடலாம், கெட்டு போகாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தா அப்படின்னு நினச்சி ஒரு சாம்பாருக்கு அவன் ஒரு நாள் டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வைக்கிறான்னா, நம்மை அவருடைய சொந்தத்துக்கென்றே உண்டாக்கி படைத்து நீ என் சொந்த ஜனமாக இருக்கிறாய், நீங்களும் நானும் ஒருவருக்குள்ளாக இருக்கிறோம். அது எப்படி விட்டுருவார்? மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 80, 70, பலத்தின் மிகுதினால் 80. இது மனுஷன் வைக்கிறது. எலுமிச்சம்பழம் மிஞ்சி போனால் ஒரு நாள். ஆனால் மனுஷன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கண்டுபிடிக்கணும்னா 1 வாரம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுது, ஆகுது. அப்போது நமக்கு ஏஜே 80 அப்படின்னா கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்டில் கூட்டும் பொழுது ஒரு நாளுக்கு அவன் 7 நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறான். அப்படின்னா 7 மடங்கு. சரிங்களா? பழத்தினுடைய மடங்கு எத்தனை நாளுக்கு கூட்டுறான்? 7 மடங்கு கூட்டுறான்னா உங்களுக்கு ஆயுசு வருஷம் எவ்வளோ? 80. அதோட 7 மடங்கு கூட்டுங்க.
560 வருஷம். நம்ப முடியுதா? முதல்ல 40 தாண்டனா பார்க்கலாம் பிரதர், 50 தாண்டனா. மரண பயத்தில் இருக்கிற யாவரையும் அவர் விடுதலையாக்கும்படிக்கு அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சும்மா சின்ன சின்னதுக்கெல்லாம் பயந்துடாதீங்க, ஐயோ செத்துருவோமோன்னு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற பழத்துக்கே ஆயுசு கெட்டினா நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். அப்போ உங்களுடைய ஆயுசு எப்படி இருக்கு சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஆயுசு கெட்டின்னு. அவ்வளோதான். ஏன்னா யாருக்குள்ளே இருக்கிறோம்? ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறோம். கிறிஸ்து தான் நமக்கு யாரு? ஆமாம், ஃப்ரிட்ஜு. ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால், ஆமாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தாக்கா அது எப்படி புது சிருஷ்டியாகவே இருக்கோ அந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நம்மளாம் எப்படி இருக்கிறோமா? புது சிருஷ்டியாகவே இருக்கிறோம். அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறதுனால எப்போவும் நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்? கூலாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஏசி போட்டால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அந்த ஒரு ஃபீலே தனி. நார்மல் ரூமுக்கு இருக்கிறதுக்கும் ஏசி போட்ட ரூமுக்குள்ளே போகும்போதும் அந்த ஒரு டோர் தான், அந்த ஒரு ஸ்டெப்பை தாண்டவுடனே நம்முடைய மென்டாலிட்டி என்ன ஆகுது? மாறுது. ஆனால் நிறைய பேருக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது தான் பேர், ஆனால் இன்னும் மென்டாலிட்டி என்ன ஆகலை? மாறல. சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தா புது சிருஷ்டி ஆயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயிருச்சு, எல்லாம் எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது என்னது? ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? அப்போ என்ன மாட்டோம்? கெட்டு போக மாட்டோம், ஃப்ரெஷ்ஷாகவே இருப்போம். சரி, ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? புது சிருஷ்டின்னா என்னது? இது மரக்கட்டையினால் செய்கிறது. இது ஒரு ரகம், மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ரகம். புது சிருஷ்டிங்கிறது இந்த 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 மரத்தை என்ன பண்ண மாட்டாங்க? யூஸ் பண்ண மாட்டாங்க. புது சிருஷ்டிங்கிறது வேற ஒரு மெட்டீரியலை செய்கிறது தான் புது சிருஷ்டி. இதே மெட்டீரியலை செய்கிறது புது சிருஷ்டி கிடையாது. இதுக்கு இன்னொரு கைப்பிடி வச்சு அப்படி பண்ணாக்கா இதோட அடுத்த வெர்ஷன், அடுத்த மாடல். இது ஒரு மாடல் இருக்குங்க, இதே மாதிரி கைப்பிடி வச்ச ஒரு மாடல் இருக்குங்க. ஆனால் அது புது சிருஷ்டி கிடையாது, இதோட அட்வான்ஸ். புது சிருஷ்டினா அதனுடைய மெட்டலே வேற. பிளாஸ்டிக் இருக்கும், இல்லை இரும்பில் என்ன பண்ணியிருப்பாங்க? செய்வாங்க. அப்போ இரும்பில் செய்யறதுக்கும் கட்டையில் செய்யறதுக்கும் என்ன இருக்குது? டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வேற மெட்டீரியல், அது வேற மெட்டீரியல். அப்போ புது சிருஷ்டினா இதுலேருந்து டெவலப் பண்ணுறது கிடையாது, புதுசாகவே நம்மளை என்ன பண்ணுறது? மாற்றுறது. சரிங்களா? காலையில் பார்த்தோம், ஆவியானவர் ஆவிக்கு மட்டும்தான் ஆவியானவராக இருக்கிறாரா, இல்லை சரீரத்தை உயிர்ப்பிக்க ஆவியானவராக இருக்கிறாரா? நல்லா சொல்லுங்க. நிறைய பேர் ஆவியில் தான் புது சிருஷ்டியாக இருக்கிறன்னா என்ன அர்த்தம் தெரியலையே. புது சிருஷ்டியாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னே தெரியல. என்ன புது சிருஷ்டியாக இருக்கிறதுனா நமக்கு மரணம் ஆக்குனே இல்லை, நாம் யாரும் நரகத்துக்கு போக மாட்டோம். எங்கே போக போகிறோம்? பரலோகத்துக்கு போக போகிறோம். காலைல சொன்ன மாதிரி இனிமே தான் நமக்கு சீட்டு கொடுப்பாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கிறாரு, வீடு கட்டி நமக்குன்னு ஒரு சிங்காசனத்தை என்ன பண்ணுவார்? கொடுப்பாரு. அங்கே போய் நம்மளை என்ன பண்ண போகிறாரு? உட்கார வைக்க போகிறாரு. நம்ம எல்லாரும் அவருக்கு முன்பாக என்ன பண்ண போகிறோம்? உட்கார போகிறோம். இனிமேல் தான் புதுசாக நமக்கு என்ன கொடுக்க போகிறாரு? நிறைய பேர் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் தான் சீட்டு கொடுக்க போகிறாரு. ஆனால் அவர் ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாரு? அவர் சீட்டை கொடுத்து உங்களை உட்கார வச்சிட்டார். அவர் எப்போ உயிரோடு எழுந்து பரத்துக்கு ஏறி வலது பரிசில் வீட்டு இருந்தாரோ அப்போவே நம்மளையும் அவரோடு கூட உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் உட்கார செய்தார். நம்ம எல்லாரும் இப்போ எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம்? அப்பா மடியில். சொல்லுங்க, ஏசு கிறிஸ்து வலது பரிசத்தில் விட்டுருக்கிற மாதிரி அவர் பக்கத்தில் நமக்கு ஒரு சீட்டு போட்டு உட்கார வச்சிட்டாரு. ஆனால் நம்ம நினைப்பில் என்னது? இனிமே தான் போய் உட்கார போகிறோம். சொல்லுங்க, நான் ஆல்ரெடி அவர் மடியில் தான் ஏன் உட்காந்துக்கிறேன், இனிமே எங்கே போய் உட்காருது? ஆல்ரெடி எங்கே தான் உட்காந்துருக்கேன்?
அவர் மடியில் தான் உட்காந்துட்ருக்கிறேன். அந்த நினைப்பு இருந்துச்சுன்னா எதை குறிச்சுமே பயம் வராது, எதை குறிச்சுமே கவலை என்ன பண்ணாது, வராது. ஏன்னா நான் அப்பாவின் மடியில் இருக்கிறேன், அப்பாவின் மடியில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தால் எப்படி அந்த லெமன் கெட்டு போகாதோ, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் இங்கே இருக்கிற ஒருத்தரும் கெட்டு போவது கிடையாது. உங்களுடைய ஆயுசு நாட்கள் கெட்டி ஆகும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னன்னு ப்ரேயர் பண்ணுறாராம், சீக்கிரமாக இவங்களெல்லாம் எதுக்கு ஆண்டவர் உலகத்துக்கு வச்சுன்னுக்கிறீங்க, இதோட பெரிய தொல்லையாகுது, கூப்பிட்டுக்கோங்க பரலோகத்துக்கு அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறாரு. அவருக்கு ஒருத்தரும் சாகுறது அவருக்கு பிரியமே இல்லையாம். அதனால் இந்த உலகத்தை விட்டு அவரை எடுத்துக்கொள்ள வேண்டிக் கொள்ளாமல் இந்த தீமை நின்று ரட்சித்து காத்துக்கொள்ள திரும்ப பூமியில என்ன பண்ணிக்கோங்க வைங்க என்றார். இந்த பூமியிலேருந்து அவர்களை எடுத்துக்கொள்வதற்கு நான் என்ன பண்ணல, ஜெபம் பண்ணல. இந்த பூமியில் இருக்கிற தீமை நின்று அவங்களை விலக்கி என்ன பண்ணிக்கோங்க, பாதுகாத்து கொள்ளுங்கள் தான் ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் என்னவா இருக்கிறான் சொல்லுங்க, நான் புது சிருஷ்டி. நேற்று வரைக்கும் வேற பார்ட்ஸ் உடலில் இருக்கும், ஆனால் இதை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வார்த்தை அறிக்கை பண்ணதுக்கப்புறம் உங்கள் உடலில் இருக்கிற பார்ட்ஸுங்க புதுசாக மாறிடும். புது சிருஷ்டி சொல்லுங்க. இந்த கிட்னி போய் வேற கிட்னி என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த ஹார்ட் போய் வேற ஹார்ட் என்ன பண்ணுது இருக்கு. அதானங்க புது சிருஷ்டி. அதனால தான் இந்த வார்த்தை முதலே சொல்லிட்டேன். என்னங்க கிட்னி கூட மாற்றிடுவாரா, ஹார்ட்டை கூட மாற்றுவாரா, எல்லாத்தையும் மாற்றிடுவார். புதுசாய் பிறந்த குழந்தையை போல் என்ன பண்ணிடுவார், அவர் மாற்றிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரீரங்கள் மாற்றப்படும். நம்முடைய ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர், சரீரங்களை உயிர்ப்பிக்கிற. சரீரம்னா என்னது, இதுதான் சரீரம். பக்கத்தில் பார்த்து குர்த்தி சொல்லுங்க, இதுதான் சரீரம். மகிமையான சரீரம் இல்லை, இப்போ இருக்கிற நார்மல் சரீரம் தான். இந்த சரீரத்தை தான் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். மகிமையான சரீரம் ஆல்ரெடி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, அதை ஒன்று உயிர்ப்பிக்கிறதுக்கு தனியாக புதுசாக ஒரு ஆவியானவர். ஏன்னா மகிமையான சரீரமே ஆல்ரெடி என்னவா இருக்கு, உயிர்ப்பிக்க தான் இருக்கு. அப்போ எந்த சரீரம் தான் பலவீனமாக இருக்கு, தொட்டு சொல்லுங்க. இந்த சரீரம் தான், இந்த சரீரம் தான். யாருக்கெல்லாம் எது பலவீனமாக இருக்கோ அதை தட்டி சொல்லுங்க. எங்கெல்லாம் பலவீனம் வலி உணர்றீங்களோ அதை தொட்டு சொல்லுங்க. இந்த சரீரத்தை தான் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறாரு. இன்னையோட பழசெல்லாம் முடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய பார்வையில், கர்த்தருடைய கரத்தினாலே எல்லாமே புதிதாய் கொண்டிருக்கிறது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. அப்போ எஸ்தர் புஸ்தகத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் அவர் செய்கிற செயல்கள் உங்களுடைய சரீரங்களை உருமாக்குற, அதாவது எப்படி மாறுதே தெரியாது, பிளாக்காக இருக்கிறதெல்லாம் கர்த்தர் சீராக்கிடுவார். ஆனால் அவர் செய்கிறது யாருக்குமே தெரியாது. பிரசங்கில வாசிச்சோம் இல்லையா, கர்ப்பத்திலே குழந்தையினுடைய எலும்புகள் ஏற்படுவதை நீ அறிகிறாயோ, நீ எப்படி அதை தெரியாதோ, எலும்புகள் எப்படி உருவாகணும் உங்களுக்கு என்ன பண்ணாது தெரியாது. எடுத்து வாசிங்க பிரசங்கி. ஆவியின் வழி இன்னதென்றும் 11:5. ஆ ஆ ம் 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 ஓகே. 5ஆம் வசனம் தான் நினைக்கிறோம் இல்லையா. வயிற்றில், கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறத போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறிய தெரியாது. எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்கிற மிகப்பெரிய காரியமே கர்த்தர் உங்கள் மறைவாக இருந்து அவர் செயல்களை செய்கிறவர். யோபை பார்த்து சொல்கிறாரு, மான் ஈனும்படியான காலத்தை நீ அறிவாயோ, மான் எப்போ குட்டி போடணும் உனக்கு தெரியுமா? நம்ம வீட்டில் மாடு வளர்க்குறோம், அது தெரியுது, இப்போ செனை வச்சுருக்கு, இப்போ வந்து குட்டி போடணும். காட்டில் இருக்கிற மானுக்கு பற்றி தெரியுமா? அது எப்போ சேரணும், எப்போ செனை வைக்கணும், எப்போ குட்டி போடணுங்கிற காலத்தை அறிவாயோ கேட்குறாரு யோபு பார்த்து. தெரியாது சார். அதே மாதிரி தான்
கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களையும் உனக்கு தெரியாது, ஆனால் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். நிறைய எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம் சொல்லுங்கள்? வெற்றிக்கான செயல்களில் கர்த்தர் உங்களுக்கு மறைவாக இருக்கிற செயல்கள் உங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது, ஆனால் அதை அறியணும். கர்த்தர் எனக்காக வேலைகள் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு பின்னாடி இருந்துன்னு. ரெண்டாவது தெரியலையா? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவ ஒளி. நான் செக்யூரிட்டி வேலை தான் சார் செய்கிறேன், இதில் அவ்வளோ பெரிய வருமானம் இல்லை, மொர்த்தகாய் அப்படி நினச்சிருந்தானா அவ்வளோதான். மொர்த்தகாய் எந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தான்? புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும், கதை தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியான ஆயிரும், புரிஞ்சிடும் பாருங்க. எஸ்தருக்கு அண்ணன் யார்? மொர்தெகாய். எஸ்தருக்கு அப்பா அம்மா இல்லை. எஸ்தர் வந்து ஒரு அனாதி பெண். பெரியப்பா பையன் தான் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், வளர்க்குறாங்க. பெரியப்பா பையன் பேர் என்னது? மொர்தெகாய். அவர் தான் அண்ணன் தான் எடுத்து என்ன பண்ணுறாரு, எஸ்தரை வளர்க்குறாரு. அப்போ அந்த மொர்தெகாய் அரண்மனையில் என்ன வேலை பார்க்குறாரு? செக்யூரிட்டி வேலை பார்க்குறாரு. ஆனால் செக்யூரிட்டி வேலை பார்த்த அந்த வேலையை பார்த்த அவனை கர்த்தர் பயன்படுத்தி ராஜாங்கத்திலே 2வது மனுஷனாக உயர்த்தி வச்சிருக்கிறார்னா எப்பேற்பட்ட ஆண்டவர் பாருங்க. நீங்கள் சாதாரண வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதிலே உறுதியாய் நில்லுங்களேன், கர்த்தர் உங்களை நிறுத்துகிற விதம் வேற ஒரு மாதிரி இருக்கும். அதே கம்பெனி தான். காலையில் பேதுருவை பிடிச்சி பார்த்தோம் இல்லையா, படகு. ஜீசஸ் நைட்டு ஃபுல்லாக இதே கடலில் நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணோம், பிரயாசப்பட்டோம். ஒரு கப்பீஸ் மீன் கூட என்ன பண்ணல, கிடைக்கல. ஒரு மத்தி மீன், நெத்திலி மீன், ஏதோ ஒன்றாவது கிடைக்கணும், ஒன்று கூட என்ன பண்ணல, கிடைக்கல. எத்தனை நேரம் கஷ்டப்படுறாங்க, நைட்டு ஃபுல்லாக விடிய காலம் வரையும் என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த கடலில் ஒரு மீன் கூட என்ன ஆகலை, கிடைக்கல. நான் கர்த்தர் சொன்னார், வலை பக்கத்தில் உன் விலை என்ன பண்ண போடுன்னு, நீ சொல்லுகிறபடி 1000 இருக்குது ஆண்டவர், கஷ்டம் இருக்க தான் செய்யுது, நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டேன். பிறந்ததுலேருந்தே எங்கள் தொழில் என்ன தொழில் தான், மீன் பிடிக்கிற தொழில் தான். நீங்கள் இன்னும் புதுசாக வந்து என்ன பண்ணுறீங்க சொல்கிறீங்க. காலகாலமாக நம்பிக்கிட்டது என்னென்னா மனுஷன் பிறந்தான் செத்தான் அவ்வளோதாங்கிறீங்க. நீங்கள் தான் என்னென்னோ புதுசாக மாறும், உருவேற்படும், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிறாரு, உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுவார், உயிர்ப்பிப்பார், நரம்புகளை உயிர்ப்பிப்பார்னு நீங்கள் தான் புதுசாக என்ன பண்ணுறீங்க சொல்கிறீங்க. ஆனாலும் உங்கள் வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன், நம்புகிறேன். என் சரீரம் உருவேற்படுகிறதை நான் நம்புகிறேன், என்னுடைய சரீரம் மாறுகிறதை நான் நம்புகிறேன், என்னுடைய சரீரத்தினுடைய பார்ட்ஸுகள் சரியாக இயங்கி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். நம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுறேன், போடுறேன்ட்டு போட்டான். இது வரைக்கும் அவன் பார்த்திராத மீனை பிடிச்சிருக்கான். சொல்லுங்க, எதே கடல்ல நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டானே, அதே கடல்ல இது வரைக்கும் பார்த்திராத பெரிய மீன்கள் என்ன பண்ணியிருக்கிறான். இது வரைக்கும் அந்த மாதிரி மீன் அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், பார்த்துருக்க மாட்டான். இது வரைக்கும் அவ்வளோ பெரிய மீனை என்ன பண்ணியிருக்க மாட்டான், பிடிச்சிருக்க மாட்டான். பிடிச்சி இது வரைக்கும் அந்த மாதிரியான டேஸ்ட் அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான். எப்படி திராட்சை ரசத்தை இது வரைக்கும் சாப்பிடாம அப்போ சாப்பிட்டவங்களுடைய டேஸ்ட் அதிகமாக இருந்துச்சோ, அதே மாதிரி தானே இதுவும் இருக்கும். எதுவும் மீன். உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமான காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க, அதே கடல், அதே போட்டு, அதே வலை, அதே ஆளு. இயேசுக்கு முன், இயேசுக்கு பின். இயேசுக்கு முன் செய்யும் போது ஒரு கப்பீஸ் கூட என்ன பண்ணல, மாட்டல. இயேசுவின் வார்த்தையை நம்பி அவன் விசுவாசிச்சு போட்டான் பாருங்க. இது வரைக்கும் பார்த்திராத மீன், இது வரைக்கும் பிடித்திராத மீன், இது வரைக்கும் சாப்பிட்றாத டேஸ்ட் அவன் சாப்பிட்டான். அதே கம்பெனி. சொல்லுங்க, அதே கம்பெனி, அதே வேலை, அதே ஆளு தான். இதுக்கு முன்னாடி செய்தது வேற, இனிமே செய்ய போகிறது வேற. அதே கம்பெனி தான், ஆனால் இது வரைக்கும் பார்த்திராத பெரிய மீன்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இது வரைக்கும் ருசி பாராத டேஸ்ட் நீங்கள் ருசி பார்ப்பீங்க. அவர் இன்னும் வேற கடல், இந்த கடலில் விட்டுருப்பா, வேற கடலில் உனக்கு என்ன பண்ணிடுறேன், கம்பெனி மாற்றி கம்பெனி கூட்டு போய் வேற எங்கேயும் வைக்கல, அதே கம்பெனியில் உன்னை உயர்த்துகிறவர். அதே கம்பெனியில் 2வதாக வைக்கிற கூட முடியும் அவரால். அந்த கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு ஆள் எம்டி அப்படின்னா செகண்ட் ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க. அதான் சொல்கிறேன். என்ன போய் நான் சொல்லும் போதே தெரியுது, நான்
அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன், பேதுரு பேசுகிற மாதிரி. நான் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஒன்றும் ஆகப்படலை. நீங்கள் வந்து இப்போ வந்து அது இதுன்னு புதுசாக என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் நம்புகிற மாதிரி தான் இருக்குது. அவர் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாதான் இருக்கும். ஆனால் நம்புனீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதே வேலை, அதே கம்பெனி, அதே ஆள் தான் நீங்கள் போகிறீங்க. ஆனால் புது சிருஷ்டியாக நீங்கள் போகும்பொழுது வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்கிறது யாருன்னு சொன்னேன்? எஸ்தர் இல்லை, நான். சொல்லுங்கள், அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது யாரு? நான். என்னை குறித்து திட்டவட்டமாக எஸ்தர் புஸ்தகத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதியிருக்கிறாரு. எஸ்தர் எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்னையோட கடைசி நினைக்கிறேன் எஸ்தர் புஸ்தகம், இதோட முடிக்கிறேன். நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே என்று சொல்ல சொன்னான். இங்கே நம்ம ஏற்கனவே எல்லா எஸ்தருடைய கதைகளும் பண்ணியாச்சு, வாரம் பார்த்தாச்சு இல்லையா? இப்போ கடைசியாக முடிவு இருக்குது, என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டு போன வாரமே அது கன்க்ளூஷன் கொண்டு வந்துட்டேன். இப்போ கடைசியாக ஒரு முடிவரை பார்த்துட்டு என்ன பண்ணிடுவோம்? முடிச்சிருவோம். நீங்கள் எல்லாரும் இக்காலத்துக்கு உட்பட்டவர்கள், இக்காலத்திற்காக பிறந்தவர்கள். சொல்லுங்க, நான் இக்காலத்திற்காக பிறக்கப்பட்டவன். எஸ்தர் யார் யார் இல்லைன்னு சொன்னேன்? அவங்க அப்பாவும் இல்லை, அவங்க அம்மாவும் இல்லை. எல்லாரும் என்ன ஆகிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. யார் எடுத்து வளர்க்குறது? அண்ணன் மொர்தெகாய் எடுத்து என்ன பண்ணுறான்? எஸ்தரை வளர்க்குறாங்க. அந்த எஸ்தருக்கு எவ்வளோ ஃபீலிங் இருக்குன்னு சொல்லுங்கள். அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. என்னதான் அண்ணன் எடுத்து வளர்த்தாலும் அப்பா அம்மா எடுத்து வளர்க்குற மாதிரி என்ன பண்ணாது? வராது இல்லையா? அப்போது அவருடைய மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எந்த அளவுக்கு அவள் பாதிக்கப்பட்டிருக்கிறான். நிறைய பேருக்கு இருந்தும் இல்லாத மாதிரி தான் என்ன பண்ணுது இருக்கிறாங்க, எந்த ஹெல்ப்பும் இல்லாமல். ஆனால் ஒரு நல்ல அண்ணன் அந்த எஸ்தருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? கிடச்சிருக்கிறாங்க. அந்த எஸ்தர் மனசு உடஞ்சி அவள் பாத்திரங்கள் ஊதும் போதும் சரி, இல்லை வீட்டை பெருக்கும் போதும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க அப்பா அம்மா என்ன வந்துடும்? ஞாபகம் வந்துடும். ஐயோ, நம்முடைய வாழ்க்கை எப்படி போகணும்னு தெரியலையே, நம்மளை யார் கரை சேர்ப்பான்னு தெரியலையே, இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுமோ அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அவள் ஃபீல் பண்ணும்போது கூட இருந்து மொர்தெகாய் சொல்லியிருப்பான், நீ ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டவன், நீ ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டவள். கர்த்தருடைய பெரிதான தயை உன் மேலே இருக்குது, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உன்னை உருவாக்கி இருக்கிறாரு. இப்படி சொல்லியே தைரியப்படுத்தி அந்த எஸ்தரை வளர்த்துருப்பான். அதனால தான் அவளை கொஞ்சம் தைரியமாக்கி அவளால் அவங்க வேலை என்ன பண்ண முடியுது? செய்ய முடிஞ்சது. இங்கே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு யாரும் இல்லை, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? வரமாட்டேங்கிறாங்க. இல்லை, அவரே உங்களுக்கு அண்ணனாக இருந்து உங்களுக்கு வார்த்தைகளை சொல்கிறாரு, நீ ஒரு நோக்கத்திற்காக உண்டாக்கப்பட்டவள், என்னுடைய அழைப்பின் பாத்திரமாய் நீ உருவாக்கப்பட்டவங்க. பெற்றோர்கள் குழந்தைகளை பார்த்து சொல்லணும், சும்மா திட்டின்னு இருக்கக்கூடாது. எதுக்கு தான் நீ என் வயிற்றில் வந்து பிறந்தியோ? என் வயிற்றில் பிறந்ததெல்லாம் எல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்குது, ஒன்றும் உருப்படுற மாதிரி இல்லை. இல்லை, பெற்றவங்க குழந்தைய பார்த்து என்ன பண்ணாதீங்க, திட்டக்கூடாது. நீங்களும் உங்களை என்ன பண்ணிக்காதீங்க, ஒடுக்கிக்காதீங்க. அதுக்கு பதில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். எப்போ என்ன பண்ணாலும் காலையில் எழுந்தே நீங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லலாம், நீ வந்து தேவனுடைய நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டவன், கர்த்தர் உன்னை பெரிய நோக்கத்திற்காக உன்னை படைச்சிருக்கிறாரு, என் வயிற்றில் உன்னை உருவாக்கியிருக்கிறாரு, நீ வெளியே வந்திருக்கிற, இவ்வளோ நாளாக கர்த்தர் உன்னை நடத்தியிருக்கிறாரு, ஒரு பெரிதான நோக்கம், கர்த்தருடைய நோக்கம் உன் மேலே இருக்கிறது. ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ படிச்சிட்டோம், ஏதோ கல்யாணம் பண்ணி போக போகிறோம், ஏதோ குழந்தைகள் என்ன பண்ணிட்டோம், இது அல்ல. அவருடைய நோக்கம் வித்தியாசமானது. அந்த நோக்கத்திற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சோர்ந்து போகும்போதெல்லாம் இவன் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான்,
நீ ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டிருக்கிற, உனக்குன்னு ஒரு கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, அது உன் மூலம் நிறைவேற்றுவார்னு அந்த வார்த்தை சொல்லும் போதெல்லாம் அவளுக்கு எப்படி இருக்கும்? நானும் காலங்காலமாக இந்த பாத்திரத்தை தான் என்ன பண்ணினுக்கிறேன், கழுவிட்டுருக்கிறேன், ஒன்றும் பெருசாக ஒன்றும் அந்த மாதிரி தெரியல. சொல்லியிருப்பான், கழுது மேய்க்க போனவன் ராஜாவாயிட்டான்ப்பா. கழுதை தேடி போனவன் நேற்று வரைக்கும் கழுது மேய்ச்சிருந்த பையன் இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க? ராஜாவாயிட்டான். எஸ்தர், நீ கவலைப்படாத, கர்த்தர் உன் மேல வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. கர்த்தர் உன்னை உயர்த்த சித்தமாக இருக்கிறார். கர்த்தர் உன்னை பெரியவனாக்க திட்டம் வைத்திருக்கிறார். உங்களால நிறைய பேர் காக்கப்பட வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க, என்னால நிறைய பேர் பாதுகாக்க வேண்டியதா இருக்கு. நான் பாதுகாக்க பிறந்தவன், என் குடும்பத்தை பாதுகாக்க பிறந்தவன், என் ஊரை பாதுகாக்க பிறந்தவன். சொல்லணும். அவன் ஏதோ காமெடி சொல்லி போயிட்டான், இந்த காலேஜே என்ன நம்பி தான் என்ன பண்ணுது இருக்குது. நீங்கள் சொல்லணும், இந்த ஊரே என்ன நம்பி தான் இருக்குன்னு. அந்த எண்ணம் வந்தால் தாங்க உங்களுடைய ஆசீர்வாதம் வளரும். நான் 10 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசு வச்சா அந்த கொடுக்கறதுக்கான பொருளாதார ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும். சொல்லுங்க, நான் கொடுப்பேன், நான் கொடுப்பேன், நான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன். கர்த்தர் கொடுக்கும்படியா என்னை ஆசீர்வதிப்பார். உங்களால் 10 பேர் காக்கப்படுகிறார்கள். நீங்கள் மற்றவர்களை காக்கும்படியாக கர்த்தர் உங்களை குறித்து வச்சிருக்கிறாரு. உங்களால் 10 பேர், 15 பேர், 20 பேர் என்ன பண்ணுறாங்க, பாதுகாக்கப்படுகிறாங்கிற எண்ணம் உங்களுக்கு என்ன பண்ணணும், வேணும். உங்களால் தாங்க அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. யோசேப்பு எகிப்துக்கு போனான். இப்போ எகிப்துக்கு போயிட்டு அவன் நல்லா என்ன பண்ணிட்டான், இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவனுடைய சாட்சி எப்படி இருக்கணும் தெரியுமா? எங்கள் அண்ணங்களாம் என்னை குழியில் தூக்கி போட்டாங்க, அவங்கள தான் மழை போல் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்படி பொசுக்குன்னு குழியில் தூக்கி போடுவாங்கன்னு நான் நினச்சி கூட என்ன பண்ணல, பார்க்கல. என் கனவு சொன்னது தப்பாப்பா, என் கனவு சொன்னது தப்பா, அதுக்கு போய் அடித்து குழியில் தூக்கி போட்டாங்களே, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன். ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடலை, என்னை குழியிலேருந்து தூக்கி பொசுக்குன்னு எகிப்தில் என்ன பண்ணிட்டாரு, வித்துப்பிட்டாரு. அப்பயும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அப்பயும் என்னை என்ன பண்ணல, கைவிடலை. அந்த எஜமான் கண்களை தயவு கொடுத்து ஏதோ பிழைக்கும்படி என்ன பண்ணியிருக்கிறாரு. அந்நிய நாட்டில் போனாலும் கர்த்தர் என்னை பிழைக்கும்படி என்ன பண்ணிக்கிறாரு. இப்படி தான் என்ன பண்ணியிருக்கணும், சாட்சி சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் சாட்சியே வித்தியாசமாக இருக்குது. வாசிப்போமா? ஆதியாகமம் எடுங்க, 39:5. முதற்கொண்டு இதாங்க சாட்சி. யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான் எகிப்தில். வேற ஒரு நாட்டுக்கு அடிமையாக என்ன பண்ணான், விற்கப்பட்டான். சாட்சி எப்படி இருக்கணும், ஏதோ ஊர் தெரியாத ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு என்ன என்ன பண்ணிட்டாரு, கொண்டு போயிட்டாருங்க. ஆனாலும் அவங்க கண்களில் எனக்கு என்ன கிடைச்சாரு, தயவு கிடைக்க பண்ணாரு. நான் ஏதோ நல்லா என்ன பண்ணிட்டேன், பொழைச்சிக்கிட்டேன். இப்படி தான் என்ன பண்ணணும், சொல்லணும். ஆனால் இங்கே சாட்சி சொல்கிறான், நான் போனதுனால அவன் வீட்டையே ஆசீர்வதிச்சாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி தெரிய மாட்டேங்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஊர் பேர் தெரியாத நாட்டில் போயிட்டு, அவன் யார், மந்திரி. போத்திபா யாரு, ராஜாவுக்கு மந்திரி வீட்டில் அவன் போய் நிற்கிறான். இந்த அடிமை நிமித்தம் அந்த மந்திரி வீடு ஆசீர்வதிக்கப்படுதுன்னா இவன் எவ்வளோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாருங்க. உங்கள் நிமித்தம் உங்கள் அதிகாரிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் நிமித்தம் உங்கள் ஊரார்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் நிமித்தம் 10 பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்கிறது தான் தேவனுடைய நோக்கமே. உங்களை போஷிக்கிறது மாத்திரம் அவருடைய நோக்கம் இல்லை. உங்களை போஷித்து உங்களால் 10 பேர் நல்லா இருக்கணும்னு தான் தேவனுடைய திட்டம் உங்கள் மேலே இருக்கு. அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய திட்டம் என் மேலே இருக்குது, என்னால் 10 பேர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நம்முடைய திட்டத்தை என் மேலே என்ன பண்ணியிருக்கிறீங்க, வச்சிருக்கீங்க. என்னால் என் ஊர் என்ன ஆகும், காக்கப்படும் படிக்கு என்னை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, வச்சிருக்கீங்க. யோசேப்பின் நிமித்தம் அவனுடைய வீட்டை ஆசீர்வதிச்சார், உங்கள் நிமித்தம் உங்கள் ஊரை ஆசீர்வதிப்பார். சாக்கு போக்குன்னு சொல்லணும் கூடாது. ஒரே கோயிலாக இருக்குது, ஒரே விக்கிரகங்களாக என்ன பண்ணுது. எகிப்தில் இல்லாத விக்கிரகமாக நம்ம ஊரில் இருக்குது. விற்கிறதுக்கு பேர் போன இடம் என்ன இடம்,
எகிப்து. கர்த்தருடைய பார்வையில் அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க. எலுமிச்சம்பழம் இருக்கிறதுனால கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ண மாட்டாரா, வர மாட்டாரா? அதனால் அது முதல்ல அது என்ன பண்ணிடணுமா, எடுத்து போட்டுடணுமா. ஃபோட்டோ ஒன்று ஒட்டி இருக்குது. அது என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒருத்தர் வாடகை வீட்டில் இருக்கிறார், ஒரு கிறிஸ்துவர், சரிங்களா? அவருக்கு ஏற்ற மாதிரி வீடு அது கம்மியாக என்ன பண்ணியிருக்கு, கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க வாலில் அந்த சாமி ஃபோட்டோ என்ன பண்ணிடுறாங்க, பதிச்சு வச்சுருக்கிறாங்க. இந்த பாஸ்ட் என்ன பண்ணார், அங்கே இருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டார். ஏன் அவ்வளோ பயமா? இயேசு கிறிஸ்துவை எவ்வளோ சின்னதாக இடம் போட்டிருக்காங்க பாருங்களேன். அவர் இருந்தால் என்ன பண்ண மாட்டார், எங்கள் சாமிலாம் வர மாட்டார். போதகர்களே நம்ம இயேசு கிறிஸ்துவை என்ன எப்படி ஆக்கிட்டாங்க, குட்டியாக ஆக்கிட்டாங்க. எலுமிச்சம்பழம் இருந்தால் நம்ம வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டார், வர மாட்டார். ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சாக்கா நம்ம வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டார், வர மாட்டார். அது பேத்து எடுத்துருங்க. ஐயா நானே வாடகைக்கு இருக்கிறேன் ஐயா, ஓனர் வந்து அப்புறம் என்ன பண்ணுவார்? ஆமாம். அப்போ எகிப்துக்கே போயிருக்கக்கூடாதே. யோசேப்பை ஆசீர்வதிச்சிருக்கேன், அங்கே ஃபுல்லாமே விக்கிரகம் தானே. ஆனால் அவன் நிமித்தம் அந்த வீட்டை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிக்கிறாரு. அதனால் வாசலில் கோலம் போகிறதுனால கர்த்தர் வரமாட்டாருன்னு கிடையாது. அது தடுத்துருதா? எதுவுமே அவரை தடுக்க முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், அப்படியே சுற்றிலுமே விக்கிரங்கள் பக்கத்தில் நடுவில் நீங்கள் இருந்தாலுமே உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்கள் நிமித்தம் அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். அது அவருக்கு ஒரு பொருட்டே இல்லைங்க. சொல்லுங்க, அவர் பொருட்டே இல்லை. அந்த கோயிலில் நம்மலாம் கால் எடுத்து என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. வெய், அது உன் இடம் சொந்தமாகும். உனக்கு கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சுதந்திரமாக என்ன பண்ண தருவேன். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு. நீங்கள் போய் கால் மிதிக்காமல் வேற யார் கால் மிதிப்பா? ஆனால் நம்ம தான் அப்படியே அப்படின்னா அங்கே கிட்டே என்ன பண்ணுறதில்ல, போகிறதில்ல. அவங்களெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவர் மகா பெரியவர். அவங்க இருக்கிறதுனால நான்லாம் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன், போக மாட்டேன். இப்படி சின்ன பிள்ளை தானமெல்லாம் அவர் பிஹேவ் பண்ணவே, அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைடா, நான் அதை காட்டிலும் பெரியவன்டா நான். எகிப்து யாரெல்லாம் கடவுளாக நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் என் கண்ட்ரோல்லடான்ட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, நிரூபிச்சிருக்கிறாரு. எகிப்தியர்கள் நைல் நதியை கடவுளாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வணங்கிறாங்க. ஏன்னா அதுலேருந்து தான் நமக்கு என்ன உண்டாகுது, செழிப்பு உண்டாகுதுன்னு. எகிப்து நதியை என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு. அது என் கண்ட்ரோல்னு. தவளையை தெய்வமாக கொண்டு வந்திருந்தாங்க, தவளையை என் கண்ட்ரோலில் தாண்டாங்கிறாரு. சூரியனை கடவுளை கொண்டு வந்துடுறாங்க, சூரியனை என் கண்ட்ரோலில் தாண்டான்னு இரவு என்ன பண்ணிட்டாரு, 3 நாள் என்ன உண்டாச்சு தெரியுமா? தெரியாதாங்க சூரிய கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு. சூரிய பகவான். சூரியன் என்னன்னு கும்பிடுறாங்க, கடவுளாக கும்பிடுறாங்க. ஆனால் யாரெல்லாம் அவங்க அந்த எகிப்தியர்கள் எதையெல்லாம் கடவுளாக கும்பிட்டாங்களோ அவங்களெல்லாம் அதெல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்குங்கிறத அந்த 10 வாதையில் நிரூபிச்சிருக்கிறார். என்ன சூரியனை கும்பிட்டு இருக்க, இப்போ பார் 3 நாள் வெளிச்சமே உன் நாட்டில் என்ன பண்ணாது, வராது. சொல்லுங்க, என் நிமித்தம் என் ஊரை ஆசீர்வதிக்கிறார். என்னால் தான் என் ஊரே பிழைக்குது. நல்லா நினைக்கிறீங்க பாஸ்டர் நீங்கள். அப்படி நினச்சதாங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். கொடுக்குன்னு நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக சுரக்கும். எல்லாம் நமக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருக்கிறது ஆயிரும், போயிடும். ஆண்டவரே நான் கொடுக்கும்படி என் கைகளை ஆசீர்வதிப்பீராக. அப்போ எகிப்து நாடு முக்கியம் இல்லை, நீங்கள் தான் முக்கியம். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது பிரச்சனை இல்லை, எந்த இடம் பிரச்சனை இல்லை. யார் முக்கியம்? நீங்கள் தான் முக்கியம். இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு கிரேக்கர்கள் என்ன பண்ணுறாங்க, வராங்க. இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு கிரேக்கரில் வராங்க. அந்த கிரேக்கர்கள் அங்கே இருக்கிற பிலிப்பை கூப்பிட்டு, சீஷரை கூப்பிட்டு, பிலிப்பு உங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நான் என்ன பண்ணணும், பார்க்கணும், கொஞ்சம் அலோவ் பண்ணுறீங்களான்னு. வெளியே வெயிட் பண்ணு அப்படி சொல்லி பிலிப்பு எங்கே போய் அந்திரேயா கிட்ட சொல்கிறார். அந்திரேயா, சில கிரேக்கர் ஜனங்கள்லாம் வந்திருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுமா, ஃப்ரீயாக இருக்கிறாரா அப்படிங்கிற. அவர் ஃப்ரீயாக தான் இருக்கிறாரு, வந்து என்ன பண்ண சொல்ல
பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்திரியா போய் இரு எதுக்கும் நான் கத்தர்கிட்ட ஒரு வார்த்தை என்ன பண்ணிக்கிறேன் கேட்டுக்கிறேனே, இயேசு கிறிஸ்துகிட்ட போயிட்டு உங்களை பார்க்கறதுக்கு சில பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லியிருக்கணும்? சரி வாப்பா, இல்லை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாப்பா, இல்லை சாப்பாடு டைம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது சாயங்காலமாக என்ன சொன்னார்? வர சொல்லுங்க. ஆனால் அவர் சொன்ன பதில் பார்க்கலாமா? யோவான் எடுங்க 12ஆம் அதிகாரம். யோவான் 12ஆம் அதிகாரம் கண்டுபிடிச்சிங்களா? 20ஆம் வசனம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்கள் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அது அந்திரேயாவுக்கு என்ன பண்ணானா? அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லணும்? சரிப்பா வர சொல்லுங்க அப்படின்னு பண்ணியிருக்கணும். இல்லை அப்புறம் கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறார். என்னென்னு? அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை. ஐயா, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயா, தயவுசெய்து எதை இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுங்க சொல்லுங்கள். சவுந்தர் அப்படி தான் என்கிட்ட கேட்பார். எது இருந்தாலும் டைரெக்டாக சொல்லிடுங்க, சுற்றி வலிச்சு என்ன பண்ணாதீங்க, என்னால் புரிஞ்சிக்க முடியல. எது இருந்தாலும் நேராக என்ன பண்ணிடுங்க. நேரம் என்னன்னா ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணிடுங்க, வந்துடுங்க. நான் ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு ஒரு சுற்றி வளைச்சி ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன், புரிஞ்சுக்கிறான்னு. நீ சொல்கிறது புரியல, ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணிடுங்க, வந்துடுங்க. நீ இயேசு கிறிஸ்து அவங்கள வர சொல்லட்டுமா வேணாவா? ஊவா வா ஒன்று ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். இது தேவையில்லாத எதுக்கு பேசினுக்கிறீங்க? கோதுமை மணி விழுந்தா அது விழுந்தா என்ன, செத்தா என்ன, போனா என்ன? ஆனால் நிறைய சம்பந்தம் இருக்குது. இயேசு கிறிஸ்து ஞானமாக பதில் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நீ என்னப்பா என்ன பார்க்க வரீங்க? ஒரு நாள் வரும், நான் விழுந்தேன்னா, கோதுமை மணி யார்? இயேசு கிறிஸ்து. நான் மரிச்சேன்னா உயிரோடு எழும்போது என்ன மாதிரியே கோடிக்கணக்கான ஆட்கள் எழும்புவார்கள். எங்கும் கிறிஸ்துவை காண்கிற நாட்கள் வரும். அவரோடு கூட உங்களுக்கு நீங்கள் எழுப்பப்பட்டிருக்கீங்கன்னா அவருடைய சாயல் உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் எல்லாருமே இயேசுவாக இருக்கிறீர்கள். உங்களை காண்பவர்கள் அவருடைய சாயலை காண்பார்கள். உங்களை பார்க்குற ஜனங்கள் அவருடைய சாயல் என்ன பண்ணுவார்கள்? அதுதான் சொல்கிறாரு. நீ என்னப்பா என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்? இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே முக்கியம்தான். நான் விழுந்தேன்னா என்ன மாதிரியே கோடிக்கணக்கான கிறிஸ்துவர்கள் எழுந்து நிற்பார்கள் அவரை அப்போ எங்கும் பார்க்குற காலம் என்ன பண்ணும்? எல்லாருமே என்னை பார்க்கலாம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாரு? அவர் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. நான் தனியாக இல்லை, என்ன மாதிரியே கோடிக்கணக்கான பேர் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அப்போ நம்மெல்லாம் அவருக்கு யார் முக்கியம்? நீங்கள் தான் முக்கியம். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் ரட்சகராக இருக்கீங்க. யாருக்கு? உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ரட்சகர். எகிப்துக்கு ரட்சகராய் மோசேவை அனுப்பினார். உங்கள் வீட்டுக்கு ரட்சகராய் உங்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இந்த ஊருக்கு ரட்சகனாய் உங்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அப்போ நீங்கள் ரட்சிக்கிறவர்கள்னா நீங்கள் ஒவ்வொருவருமே அவருடைய சாயலை அணிந்திருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் அவருடைய தன்மையை அடைந்தவர்களாக இருக்கிறீங்க. காலையில் எழுந்து சொல்லணும், இந்த ஊருக்கே நான் தான் பாதுகாப்பு, இந்த ஊருக்கே நான் தான் சோறு போடும் மாதிரி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறாரு. அல்லேலூயா. இப்படி நினைக்கணும். இதை சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா ஸ்கூல்லலாம் கூட, 90 மார்க் எடுக்கணும்னு நினை, அப்போ தான் 60 மார்க் 70 மார்க் ஆகுது நீ என்ன பண்ணுவ எடுப்ப. ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அந்த மாதிரி நான் ஊருக்கே சோறு போடுற அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது தான் ஒரு 10 பேராவது 5 பேராவது உங்களால் காக்கப்படுத்த முடியும். எனக்கு யாரும் உதவி செய்யலை, எனக்கு யாரும் உதவி செய்யலை, எனக்கு யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. எஸ்தர் இப்படி தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், புலம்பிட்டு இருக்கான். ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, உனக்கு யாரும் உதவி செய்யலை இல்லை, ஆனால் நீ 10 பேருக்கு உதவி செய்யும்படி உன்னை நான் உயர்த்துறேன். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் 10 பேருக்கு உதவி செய்வீர்கள். உங்களுக்கு யாரும் உதவி செய்யலை நீங்கள் வருத்தப்படாதீங்க. என் நிலைமை மற்றவங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் உங்கள் நிலைமையை உயர்த்துகிறவர்.
பைபிளில் 2 பேர் இருக்கிறாங்க, வந்த உதவி கூட வேணான்ட்டாங்க. வேணாம்ப்பா, நீ செஞ்சுட்டு என்ன பண்ணுவ சொல்லி காட்டுவேன், நீ தேவையில்லை. ஆபிரகாம் வந்து ஆபிரகாம் முன்னாடி ஒரு ராஜா வந்து சொல்கிறாரு, உன் ஜனங்கள் எனக்கு கூட என் இருக்கிற சொத்தெல்லாம் நீ என்ன பண்ணிக்கோ எடுத்துக்கணும். ஷூ லேஸ் கூட வேணாம் சார், ஷூ லேஸ் கூட வேணாம். என்னை ஆண்டவரை ஆசீர்வதிப்பார், என் கைகளை அவருக்கு நேராக நான் உயர்த்துக்கிறேன். நீ வந்து உன்னால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட என்ன பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு யாரும் உதவி செய்யலைன்னா ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. செஞ்சால் சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க, நான் அப்படி வந்ததுனால தானே, நான் அப்படி கொடுத்ததுனால தானே அப்படிங்கிறவாங்க. வேண்டவே வேண்டாம்ப்பா, உன்னுடைய 1 ரூபாவும் எனக்கு வேணாம், கர்த்தர் எனக்கு கொடுக்கிறவர். மாமனார் யாக்கோவை பார்த்து மருமகனை பார்த்து கேட்குறாரு, மருமகனே என்ன வேணும்னு சொல்லு, நான் என்ன பண்ணுறேன். நீ ஒன்றும் தர வேண்டாம், எனக்குரியது நானே என்ன பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, எடுக்க வாசிக்க நேரம் இல்லை. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்கள். இது ஆபிரகாம் குறித்து வரும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாக்கோபு குறித்து சொல்லும் பொழுது ஆதியாகமம் 30, 31. அந்த எஸ்தர் 4:14 எடுத்துக்கோங்க. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி சொல்லுங்க, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. என்ன மேன்மை கிடைக்க போதான்? 10 பேர் மூலமாக உன்னுடைய குலமே காக்கப்படுங்கிறதுனால உனக்கு ஒரு ராஜ மேன்மை கொடுக்குறாரு. அந்த மேன்மை இருந்தால் தான் உன்னால் என்ன பண்ண முடியும். 10,000 ரூபாய் இருந்தால் தானே 10 பேருக்கு 1000 ரூபாய் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அப்போ அதுக்கு நமக்கு என்ன தேவை, உயர்வு தேவை இல்லையா? அதனால எஸ்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு உயர்த்துறாரு. உங்களால் 10 பேர் காக்க முடியணும், உங்களால் 10 பேர் காக்கப்படணும்னு அவருடைய நோக்கம் இருக்கிறதுனால அந்த 10 பேருக்கு கொடுக்கறதுக்கான தேவைகளையும் அதற்கான உயர்வுகளையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். அப்படி உங்கள் பிஸ்னஸ் என்னாகும், ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் நம்பி வாயை திறந்து சொல்லுங்க நினைங்கள, வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் தெரியும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எவ்வளோ சுட்டு போட்டாலும் அந்த மனுஷனுக்கு புத்தியே இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தா அப்படி தான் இருக்கும். அதுதான் வார்த்தை உங்களை புஷ்டி ஆக்குகிறது, வார்த்தை உங்களை தைரியமாக்குகிறது, வார்த்தை உங்களை விசுவாசப்படுத்துகிறது, அது உங்களுக்கு தைரியப்படுத்துகிறது. இந்த காலத்தில் நீ உதவி செய்யும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. உங்களுக்கு ஒரு மேன்மை வரப்போகுது, அந்த மேன்மையால் 10 பேருக்கு நீங்கள் உதவியாக இருக்க போகிறீங்க. நிறையா நீங்கள் கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், வைப்பார். ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தில் இருக்கிற 10 பேரை உங்களை கொண்டு தான் மீட்பார். ஒரு சில பேர் உறவுகளால் பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு சில பேர் வேறு ஏதோ பண பிரச்சனைகளால் என்ன பண்ணலாம் இருக்கலாம். வித்தியாசமான பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அது வேறு வேறு என்ன பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி 10 குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை உன்னால தான் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த முடியும். கொலை செய்யா இருப்பாயாகன்னு யார்கிட்ட எழுதி கொடுத்தாரு கட்டளைய சொல்லுங்க. கொலை செய்யாது இருப்பாயாகன்னு கட்டளையை யார்கிட்ட கொடுத்து சொல்ல சொன்னாரு? மோசே கிட்ட தான் சொல்லி என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. அவன் ஷாக் ஆயிருப்பானா, ஆயிருக்க மாட்டானா? ஏன்? அவனுக்கு எவ்வளோ கொலை செய்யாது இருப்பை கட்டளை என்கிட்ட ஏன்டவரை கொடுத்துருக்கீங்க? நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் நம்ம ஆண்டவர். ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கிறவங்களே தூக்கி நிற்க வச்சு உன்னை நான் தள்ளி விடவே மாட்டேன், உன் மூலமாகவே 10 பேரை ரட்சிக்கப்பட வைக்கிறேன். நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கிறீர்களோ அதே பிரச்சனையை டீல் பண்ணி நீங்கள் 10 பேருக்கு சொல்யூஷன் கொடுக்குறவளை கர்த்தர் உங்களை வைப்பார். அந்த ப்ராப்ளத்துக்கு, அந்த மற்றவங்க குடும்பத்துடைய ப்ராப்ளத்துக்கு விட யாருன்னா நீங்கள் தான். அப்படியாய் கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, குறித்து வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மேன்மை வரும், உங்களால் நிறைய பேர் காக்கப்படுவார்கள். அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படிக்கு நீங்கள் இக்காலத்திற்கு பிறக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு பெரிய கர்த்தருடைய பெரிதான நோக்கமும் திட்டமும் உங்கள் மேலே இருக்கிறது. நீங்கள் உயர்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கரங்களில் காணிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் உயர்த்தி பிடிப்போம், அறிக்கை செய்து கொடுப்போம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்திருந்த என்னை உடைய ரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கினரே, அதற்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். இதை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அதிகமாக கொடுக்கும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலனை தருவீராக. அதிகமான விளைச்சல்களை நான் பார்க்கும்படி என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. அநேகருக்கு உதவியாய் நான் இருக்கும்படி எங்களுடைய நிலைமையை நீர் உயர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒரு பாடலை பாடும்போது நாம் கத்திருக்கண்டு சித்தா ஒரு பாடலை பாடுவாங்க, நம்ம கத்திருக்கண்டு. நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக கொடுக்குறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
தொடர்ந்து நாம் திருமணத்துக்கு நம்ம ஆயத்தமாகும். காலையில்